வெல்கம் டு மிஸ்ஸஸ் செஃப் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியான ட்ரெடிஷ்னலான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் செஃப் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புழுங்கல் அரிசி 1/4 கிலோ 2 மணி நேரம் ஊற வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் 1 கை அளவு, வெல்லம் 1/4 கிலோ. உங்களுக்கு தேங்காய் துருவல் தேவை இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்து கொழுக்கட்டைக்கு புழிஞ்சிக்கலாம். நீங்கள் முறுக்கத்துக்கு தேவையான தட்டையை எடுத்துக்கோங்க. ஹோல் நல்லா பெருசாக உள்ளதாக பார்த்து, சின்னதாக உள்ளதாக எடுத்திங்கன்னா அது நல்லா இருக்காது. இப்போ மாவு எடுத்து அச்சில் வச்சு நல்லா புழிஞ்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற எல்லா மாவையும் இது போல எடுத்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்ட உடனே மாவு கிண்டி விட்டுறாதீங்க, கரைஞ்சிடும். கொஞ்ச நேரம் நல்லா பாயில் ஆகட்டும் அந்த தண்ணியில். புழிஞ்சு விட்ட எல்லா மாவும் நல்லா பாயில் ஆகி பாருங்கள், நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இது போல் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா சேர்ந்து கொதிச்ச உடனே ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் துருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி இந்த பால் கொழுக்கட்டையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் செஃப் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோடு உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.